திருவண்ணாமலை மாவட்டம் அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் கடந்த டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி ஆருத்ரா தரிசன விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திமுக முன்னாள் நகரமன்ற தலைவர் ஸ்ரீதர் அவரது குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்ய வந்துள்ளார். அப்போது அவர்கள் சன்னதியின் நடுவில் நின்றதால் பின்னால் உள்ள பக்தர்கள் சாமி பார்க்காத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவல் ஆய்வாளர் காந்திமதி சற்று தள்ளி நிற்குமாறு தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த முன்னாள் நகரமன்ற தலைவர் ஸ்ரீதர் பெண் ஆய்வாளரை கன்னத்தில் அறைந்துள்ளார். இதுகுறித்து திருவண்ணாமலை நகர காவல் நிலையத்தில் முன்னாள் நகரமன்ற தலைவர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 3 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இருப்பினும் அவர்கள் கைது செய்யப்படாத நிலையில் பெண் காவல் ஆய்வாளரை தாக்கிய நபர்களை கைது செய்ய வலியுறுத்தி இந்து முன்னணியினர் அருணாச்சலேஸ்வரர் கோயில் ராஜகோபுரம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்த குவிந்தனர். ஆனால் காவல்துறையினர் அனுமதி மறுக்கவே பேரணியாக வந்து அண்ணா சிலை முன்பாக இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பெண் காவல் ஆய்வாளரை தாக்கிய நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டுமென கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தஞ்சை பழைய பேருந்து நிலையம் முன்பு தஞ்சை மேற்கு காவல் நிலைய ஆய்வாளர் சந்திரா தலைமையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஹெல்மெட் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து ரோஜா பூ கொடுத்தும் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டி வந்தவர்களை தடுத்து நிறுத்தி ஹெல்மெட் அணிந்து வர வேண்டும் என அறிவுறுத்தி அவர்களுக்கு ரோஜா பூ கொடுத்து அனுப்பி வைத்தார். அதேபோல் காரில் சீட் பெல்ட் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கும் ரோஜா பூ கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் திருப்பத்தூர் மாவட்ட மக்கள் நலப்பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் மக்கள் நலப்பணியாளர்கள் சங்க மாவட்ட பொறுப்பாளர்கள் ரோஜா, மகேந்திரன், அச்சுதன் மற்றும் அரசு ஊழியர் சங்க மாவட்ட துணைத் தலைவர் பிரேம், மாவட்ட பொருளாளர் ராஜ்குமார் மற்றும் மக்கள் நலப்பணியாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அனைத்து சலுகைகள் தங்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் சுதந்திர போராட்ட விடுதலை வீரபாண்டிய கட்டபொம்மன் 265வது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. போடிநாயக்கனூர் மற்றும் அதன் சுற்றுப்பகுதியைச் சேர்ந்த நாயுடு மற்றும் நாயக்கர், ராஜகம்பளத்து நாயக்கர் சமூகத்தினை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் ஏராளமானோர் ஊர்வலத்தில் பங்கேற்றனர். இதில் சுமார் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் விரதமிருந்து முளைப்பாரி கரகம் சுமந்து ஊர்வலமாக வந்தனர். மேலும் தேவராட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம் போன்ற பாரம்பரிய கலைகளுடன் சுமார் 1 கிலோமீட்டர் ஊர்வலமாக வந்து போடிநாயக்கனூர் அரண்மனை முன்பு அமைந்துள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். இதில் தமிழக அரசு முன்னாள் தலைமை செயலாளர் ராம் மோகன் ராவ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் ஞானியார் குடியிருப்பை சேர்ந்த செந்தூர் பாண்டி. இவருக்கு திருமணமாகி பவித்ரா என்ற மனைவி உள்ளார். பவித்ரா கருத்தரித்து 7 மாதங்கள் ஆன நிலையில் ஆறுமுகநேரி ராஜமண்ணியபுரத்தில் உள்ள தாய் வீட்டிலிருந்து நவம்பர் மாதம் முதல் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று பிரசவ வலி ஏற்பட்டு திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு வந்துள்ளார். பிரசவ வலியில் துடித்த பவித்ராவுக்கு பணியிலிருந்த செவிலியர்கள் உரிய சிகிச்சை அளிக்காமல் அவதூறாக பேசி அலட்சியமாக பேசியதாக கூறப்படுகிறது. பின்னர் சுமார் 6 மணி நேரம் வலியில் துடித்த பவித்ராவை வேறு வழியில்லாமல் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு பவித்ராவிற்கு சுகப்பிரசவத்தில் குழந்தை பிறந்தது. இதுகுறித்து பவித்ராவின் தாய் செல்வி கூறுகையில், பணம் செலுத்தி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வசதி இல்லாததால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தோம். ஆனால் இங்கு அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கண்ணங்குடி கிராமத்தில் பேருந்து நிழற்குடை வேண்டும் என பேருந்து பயணிகள் மற்றும் கிராம மக்கள் கோரிக்கை வைத்து வந்தனர். அதன் அடிப்படையில் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழிதேவன் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கிய நிலையில் தற்போது அதற்கான பணி முடிவடைந்தது. இந்த நிலையில் பேருந்து நிழற்குடை திறப்பு விழா ஒன்றிய கழக செயலாளர் விநாயகமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழிதேவன் பங்கேற்று ரிப்பன் வெட்டி புதிய பேருந்து நிழற்குடையை மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் அரசம்பட்டு ஆற்றங்கரையில் உள்ள பெரிய நாயகி அம்மன் கோவில் முன்பு காத்திருப்போர் கூடம் உள்ளது. சமீப காலமாக இந்த கூடத்தில் மதுப்பிரியர்கள் சாராயம் மருந்துவிட்டு வீசி செல்லும் சாராய பாக்கெட்டுகள் அருகில் உள்ள அரசம்பட்டு ஆதிதிராவிடர் பகுதிகளுக்கு செல்லக்கூடிய குடிநீர் கிணற்றில் விழுந்து மிதக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக குடிநீர் கிணறுக்கு மூடியமைக்க அரசம்பட்டு ஊராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் தற்போது வரை எந்த பணியையும் மேற்கொள்ளவில்லை என்று வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கள்ளச்சாராயத்தினை தடுக்கும் நடவடிக்கையை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் குடிநீர் சுத்தமான முறையில் வழங்க வழிவகை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரை மாவட்டம் செங்குன்றம் 10வது தெருவில் வசிப்பவர் கார்த்திக். இவரது வீட்டின் அருகே சாலையின் நடுவில் பாம்பு ஒன்று படம் எடுத்து நின்று இருந்தது. இதனை அறிந்த கார்த்திக் மற்றும் பொதுமக்கள் திருநகரை சேர்ந்த பாம்புபிடி வீரரான ஸ்னேக் பாபுவிற்கு தகவல் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஸ்னேக் பாபு படம் எடுத்து நின்ற நல்ல பாம்பை பத்திரமாக மீட்டு நாகமலை புதுக்கோட்டை வனப்பகுதியில் பத்திரமாக விடுவித்தார். நாமக்கல் மாவட்டம் லத்துப்பாடியில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரியில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவ மாணவிகளின் கல்லூரி களப்பயணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து மாணவர்களிடையே நான் முதல்வன் திட்டம் குறித்து கலந்துரையாடினார். இந்நிகழ்ச்சியில் நாமக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த அரசு பள்ளி மாணவ மாணவிகள் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் உள்ள ஒவ்வொரு துறைக்கும் சென்று அந்த துறையில் உள்ள பாடங்கள் குறித்து கேட்டறிந்தனர். மேலும் ஆய்வகங்களில் உபயோகப்படுத்தப்படும் கருவிகள் குறித்தும் மாணவர்களுக்கு கல்லூரியின் முதல்வர் செல்வராஜ் எடுத்துரைத்தார். அக்னிபத் திட்டத்தின் கீழ் இந்திய ராணுவத்திற்கு 2024ஆம் ஆண்டிற்கான ஆட்கள் சேர்க்கும் முகாம் கடலூர் அண்ணா விளையாட்டரங்கில் தொடங்கியது. வருகின்ற 13ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த முகாமிற்காக அண்ணா விளையாட்டரங்கில் பொதுமக்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் நடைபயிற்சி மேற்கொள்ள தடை விதிக்கப்பட்டு விளையாட்டரங்கம் முழுவதும் ராணுவத்தின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. நள்ளிரவு 12 மணிக்கு துவங்கிய இந்த முகாமில் பங்கேற்றவர்களுக்கு தேர்வு நுழைவு சீட்டு, கல்விச் சான்றிதழ்கள், காவல்துறை நடத்தை சான்றிதழ் உட்பட 18 வகையான சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டு உடல் தகுதி திறன் பரிசோதிக்கப்பட்டது. இந்த தேர்வில் முதற்கட்டமாக 1000 பேர் கலந்து கொண்ட நிலையில் தமிழகம் மட்டுமல்லாமல் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களைச் சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான இந்த தேர்வு 13ஆம் தேதி வரை நடைபெறும் என ராணுவ அதிகாரி தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.